வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கான முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, எதையும் ஒமிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. யூனிட் வைஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் நுரை மிதைப்பு முறை, அடுத்து புல தூய்மையாக்கல் முறை, அடுத்து 3வது கொஸ்டின் வந்து மின்காந்த பிரிப்பு முறை. இதை பற்றி படித்தா போதும். யூனிட் 2ல் பார்த்திங்கன்னா டைஃபோரானின் வடிவமைப்பு, அடுத்து வந்து சிலிக்கோன்கள் தயாரித்தல் மற்றும் அதோட பயன்கள். அடுத்து யூனிட் 3ல் ஹேலஜன் இடை சேர்மங்கள் என்றால் என்ன, அதன் பண்புகள் யாவை. அடுத்து யூனிட் 4ல் பார்த்திங்கன்னா லாந்தனைடு குறுக்கம் என்றால் என்ன, அதோட விளைவுகள். அடுத்து லாந்தனைடுகளுக்கும் அக்டனைடுகளுக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து யூனிட் 5ல் வெர்னரின் அணைவு கொள்கையை விளக்கு. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். இணைதிர பிணைப்பு கொள்கையின் கருதுகோள்கள் யாவை. அடுத்து உலோக கார்பனைல்களில் காணப்படும் பிணைப்பின் தன்மை. அடுத்து யூனிட் 6லையும் நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். திடப்பொருளுக்கும் படிகடியும் திடப்பொருள் அதுக்குள்ள வேறுபாடு சொல்லி ஒவ்வொரு யூனிட் வைஸும் நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படித்தாலே போதும், வேறு எந்த கொஸ்டின்ஸும் படிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. இதை படித்தாலே கண்டிப்பாக உங்களால் 5 மார்க்ஸில் வந்து ஃபுல் மார்க் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், கண்டிப்பாக உங்களால் சென்டம் எடுக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதில் தான் கேட்பாங்க. தேங்க்யூ.